ஒரு 1 வீக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோட லிங்க் அனுப்பியிருந்தாரு. அனுப்பிட்டு ப்ரோ இது எனபிள் பண்ணலாமா, இது சேஃப் தானே அப்படின்னு கேட்டார். அது என்ன வீடியோன்னா, நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். 1 கிளிக் Nvidia சீக்ரெட் செட்டிங் 30 FPS to 300 FPS அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது உண்மையிலே ஒர்க் ஆகுமா, அது சேஃப் தானே அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் அவருக்கு ரீப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்படியே விட்டதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி மறுபடியும் 2 பேர் எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ப்ரோ தான் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ அனுப்பிட்டு இதை லேப்டாப்பில் எனபிள் பண்ணலாமா, இது சேஃப் தானா, இது உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சேம் வீடியோ தான் வேறு யூடியூபர் போட்டிருந்தது, ஆனால் கான்செப்ட் சேம் தான், அதே தான். ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்மக்கிட்டே தான் லேப்டாப் இருக்கே, செக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ அது என்ன செட்டிங்ஸுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த செட்டிங்ஸ் எனபிள் பண்ணதுக்கு முன்னாடியும் செட்டிங்ஸ் எனபிள் பண்ணதுக்கு அப்புறமாவும் எந்த அளவுக்கு எனக்கு எப்பிஎஸ்ல டிஃப்ரெண்ட் வந்தது அப்படிங்கிறத சைடு பை சைடு கம்பேரிசனாகவே நான் கேம் பிளே வீடியோவாக காட்டுறேன். ஸோ முதல்ல நீங்கள் Nvidia கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கணும். ஏன்னா இது Nvidia கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு 90% அவங்க டார்கெட் பண்ணுறது லேப்டாப் யூஸரில் தான். லேப்டாப் வாங்கினா முதல்ல இந்த செட்டிங் ஆன் பண்ணுங்கள், லேப்டாப்பில் இப்படி பண்ணால் FPS பூஸ்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ முதல்ல நீங்கள் Nvidia யூஸராக இருக்கணும், அது மட்டும் தான் ரெக்யர்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் Nvidiaவோட GeForce Now ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா அங்கே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணதுமே உங்களுக்கு வார்னிங் காமிக்கும், நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி பாருங்கள். அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதுக்கு அக்ரி கொடுத்தீங்கன்னா அப்புறமா மேலே ஒரு ஓவர்லே பட்டன் கொடுத்துருப்பாங்க. போய் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆட்டோ டியூனிங் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணி விட்டோம்னா அது ஸ்கேனிங் ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட கெப்பாசிட்டி அது ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா சம்டைம்ஸ் ரிசல்ட் காமிக்கும், உங்களுக்கு இந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை காட்டிட்டு அது அப்படியே இருந்துடும். அதுதான் அந்த சீக்ரெட் பட்டன், அதாவது அந்த டியூனிங் எனபிள் பண்ணுறது தான் இந்த சீக்ரெட் பட்டன். ஸோ இந்த டியூனிங் எனபிள் பண்ணால் நமக்கு அப்படி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரும், உண்மையாகவே இது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வருமா, இந்த பட்டன் என்ன பண்ணுது அப்படிங்கிறதையுமே நம்ம கேம் பிளே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் எல்லாருக்கும் பிடிச்ச GTA 5லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். GTA 5ல் தான் இங்கே ஒரு சைடில் ஸ்டாக் செட்டிங், அதாவது இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சதோ அந்த பெஞ்ச் மார்க். இன்னொரு சைடில் இந்த ஃபியூச்சரை எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு FPS வந்துச்சு அதையுமே காட்டுறேன். ஓவராலாக இதில் GTA 5 பொறுத்த வரைக்குமே எங்களை ரிசல்ட் எதுவுமே காமிக்க மாட்டாங்க. ஸோ கேம் பிளே அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் FPS டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத. ஸோ இப்போ நான் வீடியோ அப்ளை பண்ணுறேன் பாருங்க.
ஸோ GTA 5 பார்த்து முடிச்சிட்டோம். சில பேர் அதிகமாகலாம் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க FPS இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுமே. அதுவும் இல்லாமல் எப்போவுமே ஒரே ஒரு கேமை வச்சு நம்மளால் எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே Assassin's Creed Origins அந்த கேமையுமே ரன் பண்ணுறேன். இதில் இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸான பெஞ்ச் மார்க்கிங் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே தான் சைட் பை சைடு கம்பேரிசனை காட்டுறேன் பாருங்கள். كم خطب نفر ورد؟ ايانو هي سن خطبت نفر ورد خطبت نفر هي صنف ماريت سن ஸோ இப்போ Assassin's Creed ரிசல்ட்டை பார்த்தோம்னா இங்கே இன்னுமே பெட்டரான ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. ஆவரேஜ் FPS அப்புறமா ஃப்ரேம் ரேட் ஸ்கொயர்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஆவரேஜ் FPSஐ பார்த்தோம்னா ஒரே சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஆனால் ஃப்ரேம் ரேட்டோட ஸ்கொயரை பார்த்தா மட்டும் அதிகமாக இருக்குது. அது எப்படி ஆவரேஜ் FPS கரெக்டாக இருக்குது ஆனால் ஸ்கொயர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஓவர் கிளாக் பண்ணி ரன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா சில சுச்சுவேஷன் எல்லாமே ஸ்டாக்கை விடையுமே அதிகமான FPS கிடைக்குது. இருந்தாலுமே ஆவரேஜ் FPSல ஏன் இன்க்ரீஸ் ஆகாமல் சேமாக வந்திருக்குன்னா சில சுச்சுவேஷன் எல்லாமே இது ஸ்டாக்கை விடையுமே ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. சில இடங்களில் நம்ம ஓவர் கிளாக் பண்ணாமல் ஸ்டாக்கில் தான் அதிகமான FPS கிடைக்குது. இதே சுச்சுவேஷன் தான் GTA 5லேயுமே நடந்தது. சில சுச்சுவேஷன்ல எல்லாம் ரொம்ப அதிகமான FPS நம்மளால் ஓவர் கிளாக் பண்ண அந்த செட்டிங்ஸில் பார்க்க முடியுது. அதே வேளையில் சில சுச்சுவேஷன்ல எல்லாம் ஓவர் கிளாக் பண்ணாமல் நார்மலாக நமக்கு ஓவர் கிளாக் பண்ணதை விடையுமே அதிகமாக FPS கிடைக்குது. ஸோ இங்கே ஆக்சுவலாக அந்த பட்டன் அதாவது அந்த செட்டிங்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய கிராஃபிக்ஸ் கார்டை கொஞ்சமாக ஓவர் கிளாக் பண்ணுது. நான் என்னோட கிராஃபிக்ஸ் கார்டை ஓவர் கிளாக் கொடுத்தப்போ அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா 75 MHz தான் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. அது அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலை. அதுவும் இல்லாமல் நாம் இந்த ஓவர் கிளாக் செட்டிங்ஸை லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா லேப்டாப்பில் வர CPU GPUs எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது நம்ம டெஸ்க்டாப் மாதிரி கிடையாது. டெஸ்க்டாப்பில் இருக்க அதே மாடல் CPU நம்ம லேப்டாப்பில் இருந்தாலுமே அது ரொம்பவே பவர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம GPU 100% போச்சுன்னா CPUமே யூஸ்வலாக 100% போயிடும். அதே தான் இங்கேயே நடந்துச்சு. நான் ஓவர் கிளாக் பண்ணதுக்கு அப்புறமாவுமே கிராஃபிக்ஸ் கார்டுமே 100% போயிடுச்சு, CPUமே 100% போயிடுச்சு. அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. கிராஃபிக்ஸ் கார்டில் பவர் இருந்தாலுமே அந்த CPUவால் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா லேப்டாப்போட CPUs எல்லாமே ரொம்பவே அண்டர் பவர் இருக்குது.
நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஈக்குவலான பவர் தான் அந்த சிபியூலையுமே இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. நீங்கள் ஹை அண்ட் லேப்டாப் வச்சுருந்தா கூட உங்களுக்கு மேக்ஸிமமாக 75 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 100 மெகாஹெர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஓவர் கிளாக்கே ஆகும். இது மேனுவல் ஓவர் கிளாக் மாதிரி ரொம்ப அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்காது. அதே சேம் தான் டெஸ்க்டாப் எடுத்தோம்னா அதுலேயுமே நீங்கள் இதே செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 150 மெகாஹெர்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் பூஸ்ட் கிளாக்கில். அதுக்கு மேலே உங்களுக்கு பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இது மேனுஃபேக்சரர் கொடுக்குற ஓவர் கிளாக் செட்டிங்ஸ். அவங்க என்ன தான் வார்னிங் எல்லாம் கொடுத்தாலுமே அவங்க முடிஞ்ச வரைக்குமே சேஃபான ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுவே நம்ம மேனுவலில் பண்ணோம்னா நம்ம மேக்ஸிமமாக புஷ் பண்ணுவோம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு அந்த சிபியூ எல்லாமே. ஆனால் மேனுஃபேக்சரர் அந்த செட்டிங்ஸை கொடுக்கும்போது அந்த அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட்வேரை சேஃபாக வச்சுருக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஓவர் கிளாக் பண்ணோன்னா அதிகமாக ஹீட்டுமே ஆகும், அதிகமாக தெர்மல் த்ரோட்லிங்கே வரும். லேப்டாப்பில் மிகப்பெரிய எனிமியே ஹீட்டிங் தான். ஆல்ரெடி ஹீட்டிங்கில் தான் இருக்கும், இதுக்கு மேலே இன்னுமே அதிகமாக ஹீட்டிங் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்க சேஃபான ஒரு ஓவர் கிளாக்கிங்கை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம மேனுவலாக பண்ணால் அந்த சேஃப் லிமிட்டையுமே தாண்டி போவோம். ஆனால் அந்த டைமில் கண்டிப்பாக அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். யூஸ்வலாக கேமிங் லேப்டாப்னாலே 100% எந்த மேனுஃபேக்சர் கொடுத்தாலுமே அதிகமான ஹீட்டிங் இருக்க தான் செய்யும். என்னோட ஆசஸ் ரோக் இதில் அவங்க பெஸ்ட்டான கூலிங் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே என்னால் ஹீட்டை ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் அந்த கீபோர்டுக்கு டாப் ஏரியாவில் எல்லாமே. ஸோ இவ்வளோ ஹீட்டு ஸ்டாக்லேயே இருக்கும்போது அவங்க எப்படி ஓவர் கிளாக்கில் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன தான் சொல்ல வரேன்னா, நீங்கள் லேப்டாப் யூஸராக இருந்தால் இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறதுல பெருசாக எந்த யூஸுமே கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமமாக 100 ஹெர்ட்ஸ் தான் பூஸ்ட் வரும். அது தேவையில்லாத ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இங்கே ரெசெட்டை பார்த்துருப்பீங்க, சில இடத்துல தான் ஸ்பைக் ஆகுது FPS, சில இடத்துல டவுன் ஆக தான் செய்யுது. ஸோ எந்த யூஸுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணாமலே இருக்கலாம். உங்கள் ஜிபியூ அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கிளம்பு சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. அது டெஸ்க்டாப் யூஸராக இருந்தால் நீங்கள் தாராளமாக எனேபிள் பண்ணலாம். டெஸ்க்டாப் அந்த அளவுக்குலாம் ஹீட் ஆகாது. இது சேஃபான ஓவர் கிளாக்கிங் தான். உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டுக்குமே எந்த ஒரு டேமேஜுமே வராது. நீங்கள் மேனுவல் ஓவர் கிளாக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மேபி டேமேஜ் வர சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறதுனால மிகப்பெரிய டேமேஜ் எல்லாம் வரப்போகிறதில்ல. நான் நிறைய யூசர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், அவங்க எதுவுமே டேமேஜ் வந்த மாதிரி சொல்லலை. ரொம்ப நாளைக்கு இந்த செட்டிங்ஸ் அவங்க எனேபிள் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேனுவல் வர்சஸ் ஆட்டோ ஓவர் கிளாக்கிங் வீடியோ வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.